தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. புத்தாண்டில் 2 மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. போடி நகர சாலைகளில் ஆறாக ஓடிய மழைநீரில் தத்தளித்து சென்ற வாகனங்கள். வேதாரண்யம் அருகே இலங்கையில் இருந்து கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. நாமக்கல்லில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் பாதாள சாக்கடை குழியில் தவறி விழுந்து பலி. சிறுவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுத பரிதாபம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருச்சி பயணம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஜனவரி 5ஆம் தேதி பாஜக சார்பில் மோடி பொங்கல் விழா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க உள்ளதாக தகவல். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு எதிரொலி. ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்புகளுடன் தமிழக அமைச்சர்கள் குழு தனித்தனியே பேச்சுவார்த்தை. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்தது காவல்துறை. புத்தாண்டையொட்டி மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அங்கு கூடியிருந்த குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோருடன் கைகுலுக்கி உற்சாகம். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி கடமை பாதையில் பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சீருடையில் கைகளில் துப்பாக்கி ஏந்தி மிடுக்கான அணிவகுப்பு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் பதுங்கிடத்தை கண்டுபிடித்த வீரர்கள். அதிக அளவிலான பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்கள் குறித்த வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் பாஜக எம்எல்ஏ ஜனார்தன ரெட்டி மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ பாரத் ரெட்டி ஆதரவாளர்களிடையே மோதல். பேனர் வைப்பதில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்ததால் பரபரப்பு.
ஆன்லைன் விளையாட்டு நிறுவனமான வின்சோவுக்கு சொந்தமான 192 கோடி ரூபாய் மதிப்பிலான டெபாசிட் தொகை முடக்கம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு மத்திய அரசு அண்மையில் தடை விதித்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வார் பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. மலமளவென வீடு முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் பொதுமக்கள் அச்சம். இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் டெல்லி இடையே நேரடி விமான சேவை இன்று மீண்டும் தொடக்கம். இந்திய இஸ்ரேலிய பயணிகள் விமான சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்திய தூதரகம் வேண்டுகோள். வங்கதேசத்தின் ஷரியத்பூர் மாவட்டத்தில் கோகன் தாஸ் என்ற இந்து இளைஞரை கொடூரமாக தாக்கி தீ வைத்ததால் பரபரப்பு. மாணவர் அமைப்பின் தலைவர் உஸ்மான் ஹாதி தீபு சந்திரதாஸை தொடர்ந்து இந்துக்கள் மீதான வன்முறை வெறியாட்டத்தால் மக்கள் அச்சம். ஜனவரி 1 முதல் தனது தேசிய நாணயமான லெவை விற்று யூரோவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றது பல்கேரியா. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிற நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாடு அறிவிப்பு. ரஷ்யாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 24 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். விடுதிகளை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த வெடி விபத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக அதிகரிப்பு. 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். லண்டன் நகரில் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்ற பொதுமக்கள். கடந்த கால டைனோசர்கள் மற்றும் கழுதைகள் சாலையில் நடைபெயல, மற்றொரு புறம் பலூனில் அந்தரத்தில் தொங்கியபடி நடனமாடிய அழகு பதுமை. இசைக்கு ஏற்ப நடனமாடிய இளம் பெண்கள் என களை கட்டிய திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு. கெனிஷாவுடன் புத்தாண்டு கொண்டாடிய நடிகர் ரவிமோகன். பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே இன்ஸ்டாவில் ரவிமோகன் பதிவிட்ட புகைப்படத்திற்கு வரவேற்பு அதிகரிப்பு. எக்ஸ் தளத்தின் AI பக்கமான குரூக்கிடம் அதிக அளவில் படையெடுக்கும் நெட்டிசன்கள். கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைப்பதால் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1.